என்னால முடிஞ்சதை செய்யணுங்கிறது தான் என்னோட ஒரே ஆசை. அவ்வளவுதானே தவிர வேற எந்த நோக்கமும் இல்ல. நிஜமாவே அதுதான் உங்க ஆசைனா இனிமே இவ்வாழ்க்கையிலேயே வராதீங்க சார். நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நீங்க என் வாழ்க்கையை விட்டு விலகி போனாதான் நான் நிம்மதியா இருப்பேன் சார். நான் விலகி போகலாமேன்னு நீங்க கேட்கலாம். என்னால அது முடியாது. ஏன்னா இதுதான் என்னோட சொந்த ஊரு. ஆனா நீங்க போகலாம்ல. மயிலு, நான் சொல்றது உங்களை ஊரை விட்டு போக சொல்ல எனக்கு எந்த உரிமையும் கிடையாதுதான். ஆனா இது ஒரு உதவியாதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். எனக்கு உண்மையாவே நல்லது செய்யணும்னு நீங்க மனசார நினைச்சீங்கன்னா இத மட்டும் செய்யுங்க. உதவிங்கிற பேர்ல நீ எனக்கு பெரிய தண்டனையே கொடுக்கற மயிலு. நீ ட்ரைனிங்ல இருந்ததுனால ஒரு 3 மாசம் உன்னை நான் பார்க்கவே முடியல. ஆனாலும் நான் எங்கேயே சுத்திட்டு இருந்தேன். ஏன்னு சொல்லு, உன்னை பார்க்க முடியலனாலும் உன் பக்கத்திலே இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். நீ சொல்றேங்கிறதுக்காக நான் கிளம்பி போயிடலாம். ஆனா அங்க என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியாது மயிலு. ஏன்னா உனக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ அதை நீ எப்படி சமாளிக்க போறேன்னு சொல்லி நான் எப்பவுமே உன்னையேதான் மயிலு நினைச்சிட்டு இருப்பேன். எனக்கு கஷ்டம் வந்தப்பெல்லாம் நீங்க எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க சார். அதுக்காக நீங்க இல்லனா என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க வரதுக்கு முன்னாடியும் எனக்கு வாழ்க்கை இருந்துச்சு சார். அப்பவும் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அது எல்லாத்தையும் நான் தனியாதான் சமாளிச்சேன். இனிமேலும் சமாளிப்பேன். என் வாழ்க்கைய பாத்துக்க எனக்கு தெரியும். நீங்க அதுக்கு செக்யூரிட்டியா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. மயிலு, நான் திரும்பவும் சொல்றேன், தயவு செஞ்சு உங்க வாழ்க்கைய போய் பாருங்க. மேல மேல ஏன் விஷயத்துல தலையிட்டு என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. இதுக்கு மேலயும் என்ன தொந்தரவு பண்ணீங்கன்னா அந்த குருமூர்த்திக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா முத நாள் வேலை ஜாலியா தான் போச்சு போல. ஆமாங்கா, நான் இருந்தது வேற மகளிர் காவல் நிலையமா. அங்க இருக்கிறதுலயே நான் தான் சின்ன பொண்ணு. அதனால எல்லாருமே என்ன தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டாங்க. உன்னையும் மயிலையும் ஒரே ஸ்டேஷன்ல போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்டி. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்திருப்பீங்க. ஒரே இடத்துல இல்லனாலும் உனக்கு அமைஞ்ச மாதிரியே மயிலுக்கும் நல்ல ஸ்டேஷன் அமைஞ்சா அது போதும் எனக்கு. வீட்டுல இருக்க யாருக்குமே ஸ்டேஷன்ல நடந்த எதுவுமே தெரியக்கூடாது. நானும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியே காமிச்சுக்கணும். மயிலு, கண்ணு, இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். வா வந்து உட்கார். வா. நீ எப்ப வந்துட்டேன? கொஞ்ச நேரம் ஆச்சு மயிலு. சங்ககிரி ஸ்டேஷன்ல இருந்து தேனா அப்பவே வந்துட்டான்.
இங்க இருக்கிற ஸ்டேஷன்ல வேலையை முடிச்சிட்டு நீ வரதுக்கு இவ்வளவு நேரமா? இவதான் சின்சியர் சிகாமணி ஆச்சேக்கா. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருப்பா. அதான் உன் முகம் வாட்டமா இருக்கா. நான் கூட என்னவோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். குடுக்கற வேலையை உண்மையா ஒழுங்கா செய்ய வேண்டியதான். அதுக்குன்னு முத நாளே உடம்ப வருத்திக்கணுமா? எப்படி ஆஞ்சு ஊஞ்சு வந்திருக்க பாரு. உன்னை இப்படி பார்க்க அம்மாக்கு கஷ்டமா இருக்கு கண்ணு. பஸ்ல கூட்டமா நெருக்கிக்கிட்டு வந்ததுனால உனக்கு அப்படி தெரியுதுமா? ஸ்டேஷன்ல வேலை எல்லாம் ஒண்ணும் பெருசா இல்லம்மா. நீ என்ன நினைச்சு கவலைப்படாதம்மா. நான் வருத்தப்படக்கூடாதுன்னு ஏதோ சொல்ற. நானும் நம்புறேன். ஏண்டி, உன் தங்கச்சி தான் பஸ்ல வந்து டயர்டா இருக்குன்னு சொல்றால. உள்ள போய் காப்பி எடுத்துட்டு வா போ. அம்மா, ஆனாலும் உன் ஆட்டோ ரொம்ப அதிகமா இருக்குமா? இவ கான்ஸ்டபிள் ஆனதுக்கே எங்களை இந்த விரட்டுற. நீ ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஆபீசர் ஆயிட்டா ஒரு நிமிஷம் கூட உட்கார விட மாட்ட போல. ஏய், உன் தங்கச்சிக்கு இதை கூட செய்ய மாட்டியா? பால் சூடாதான் இருக்கு. போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. மயிலு, இவ்வளவு நேரம் தேனு அவ ஸ்டேஷன்ல நடந்தது எல்லாம் கதை கதையா சொல்லிட்டு இருந்தா. உன்னோட முத நாள் வேலை எப்படி இருந்ததுன்னு நீ சொல்லு. இவ்வளவு மாதிரியே உன்னையும் மகளிர் காவல் நிலையத்துல போட்டிருக்காங்களா? இல்லம்மா. அப்போ ஸ்டேஷன்ல உன்னை தவிர மத்தவங்க எல்லாம் ஆம்பளைங்களா? இல்லம்மா, ஒரு லேடி எஸ்ஐயும் ஒரு கான்ஸ்டபிளும் அங்க இருக்காங்கம்மா. அவங்க எல்லாம் உன்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறாங்கல்ல? பொறுமையா வேலை எல்லாம் சொல்லி கொடுக்கறாங்களா? இல்ல புதுசா வந்தவன்னு ஏறி மிதிக்கிறாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எல்லாரும் என்ன அங்க நல்லதா பாத்துக்கிறாங்க. சொன்ன நீ நம்ப மாட்ட. எனக்கு மாலை போட்டு வெடியெல்லாம் வெடிச்சு பெரிய வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்கம்மா. ஏய், நானே பெருசா ரீல் விடுறவ. நீ என்ன விட பயங்கரமா சுத்துறியே. புதுசா சேர்ற ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா இருந்தா கூட பரவாயில்ல. ஒரு கான்ஸ்டபிளுக்கு போய் இப்படி எல்லாம் வரவேற்பு கொடுப்பாங்களா? அக்கா, நான் ஐபிஎஸ் எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் பண்றேன்னு எப்படியும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுக்கா. வருங்கால ஐபிஎஸ் அதிகாரி தானே அப்படியே கொண்டாடினாங்க. நானே இதெல்லாம் எதிர்பார்க்கலக்கா. எனக்கு சந்தோஷமாவும் இருந்துச்சு, சங்கடமாவும் இருந்துச்சுக்கா. அம்மா, அவங்க எனக்கு ஸ்வீட் கூட கொடுத்தாங்கம்மா. உனக்கு துணையா நாங்க இருக்கோம், நீ பயப்படாம வேலை செய்யணும் சொன்னாங்கம்மா. அதெல்லாம் சரி கண்ணு. உன் மேலதிகாரி இன்ஸ்பெக்டர் தானே? அவர் எப்படி? ஒரு ஆளு நம்மள விடாம துரத்திக்கிட்டே இருந்தாரே, அவரை மாதிரி வில்லங்கம் பிடிச்சவரா இல்ல இவரு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்காரா? அந்த குருமூர்த்தி தான் வேணும்னே அவர் இருக்க ஸ்டேஷனுக்கு என்ன வர வச்சிருக்காருமா. நீ வருத்தப்படுவேன்னு தெரிஞ்சும் இத நான் எப்படி உன்கிட்ட சொல்றது? மயிலு, அம்மா, ஏண்டி எதுவுமே பேச மாட்டேங்கிற? உன் இன்ஸ்பெக்டரும் அந்த ஆள் மாதிரி? இல்லம்மா, எங்க இன்ஸ்பெக்டர் தங்கமான மனுஷமா. ஒரு தகப்பன் பெத்த பொண்ணுகிட்ட எப்படி பேசுவாரோ அதே மாதிரி தன்மையா பேசினாருமா. அவரெல்லாம் பார்த்துதான் எனக்கு நம்பிக்கையும் தைரியமும் வந்துச்சுமா. எனக்கு என்னமோ ஸ்டேஷனுக்கு வேலைக்கு போன மாதிரியே தெரியலமா. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன மாதிரியே இருந்துச்சுமா. எனக்கு இப்பதான் கேட்க சந்தோஷமா இருக்கு மயிலு.
நீ சேர போற இடம் எப்படி இருக்குமோன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரிம்மா, நீ போய் யூனிஃபார்மை மாத்திட்டு முகம் கை கால்லாம் கழுவிட்டு வா. அம்மா போய் உனக்கு டிஃபன் பண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா அம்மா எனக்கு எதுவும் வேண்டாம்மா, எனக்கு பசிக்கல, அதான் காஃபி குடிச்சிட்டேன்ல, போதும். சரி கையில இந்தா, இதை கொண்டு போய் உள்ள வையே, நான் போய் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. இம்புட்டு அழகா பொய் சொல்ல எங்கடி கத்துக்கிட்ட? பொய்யா? என்னடி சொல்ற? அந்த குருமூர்த்தி தான் உன் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இன்ஸ்பெக்டர்னு சொன்னா அம்மா ரொம்ப பயப்படுவாங்கடி. இந்த வேலையே வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அதனால தாண்டி நான் இப்படி அம்மா கிட்ட போய் சொல்றேன்னு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு வேற வழி தெரியலடி. புரியுதுடி, அம்மாவை எப்படியோ சமாளிச்சுட்ட. ஆனா அந்த ஆளு எப்படி சமாளிக்க போறேன்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சும்மாவே அவர் உன்னை சீண்டிக்கிட்டே இருப்பாரு. இப்போ அவர் ஸ்டேஷன்லயே நீ கான்ஸ்டபிளா போய் சேர்ந்திருக்க. மேலதிகாரிங்கிற திமிரில உன்னை எப்படி பாடா படுத்த போறாருன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பகீர்னு இருக்குடி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. நீ அம்மா கிட்ட எதையும் சொல்லிக்காத. என் கஷ்டம் வேதனை எல்லாம் என்னோடவே போகட்டும்டி. அதனால ரொம்ப ரொம்ப மிதமான சூடுல எண்ணெய் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் இதை உள்ள சேர்த்து பொரிச்சிடலாம். மூழ்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, கொஞ்ச நேரம் இதை நம்ம திருப்பி போட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இது இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு நல்ல கலர் மாறினதும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். பாருங்க, இது இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெயிட்டே இல்லாம காட்டு போல இருக்கும். இப்போ இதை வந்து சர்க்கரை பாகுல போட்டுடலாம். சர்க்கரை பாகு ஆறிடுச்சுன்னா லைட்டா ஒரு நிமிஷம் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதை உள்ள சேர்த்துடலாம். சர்க்கரை பாகு எல்லா பக்கமும் படுற மாதிரி இதை லைட்டா புரட்டி விட்டுலாம் ஒரு வாட்டி. சேர்த்ததுக்கு அப்புறமா இது வந்து ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் ஊறட்டும். இப்போ பாதுஷா நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்படி பயமுறுத்திட்டு இருக்க? வீட்டுக்குள்ள ஆள் வந்ததே தெரியாம அப்படி என்னடி மொபைல்ல பாத்துட்டு இருக்க? சரஸ்வதி பூஜை வருது இல்ல, அதான் சாமிக்கு என்ன பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கேன். இப்படி கதவு கேட்டு எல்லாத்தையும் திறந்து போட்டு பப்பரப்பான்னு மொபைல பாத்துட்டு இருந்தீங்கன்னா எவனாவது உள்ள வந்து உன்னை அந்த சாமி கிட்டயே அனுப்பிச்சு வச்சிருவான். சாயந்தரமான உள்பக்கம் தாள் போட்டு உட்காருன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? போலீஸ்காரன் வீட்டுக்கு எந்த திருடங்க வரப்போறான்?
கஸ்தூரி, ஒரு ரவுடிக்கு இன்னொரு ரவுடி தான் எதிரியா இருப்பான். ஆனா போலீஸ்காரனுக்கு ஊரே எதிரியா இருக்கும். எப்ப எது நடக்கும் நமக்கு தெரியாது. நாம தான் உஷாரா இருக்கணும். ம். பிரியாணி நான் பையன் விரும்பி சாப்பிடுவானேன்னு வாங்கிட்டு வந்தேன். வெற்றி எங்க? வெற்றி, ஏங்க மணி 8 தானேங்க ஆச்சு. 11 மணி குறைஞ்சு அவன் வீட்டுக்கு வந்ததே இல்ல. நீங்களும் அவனை என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அவனை என்ன கேட்கணும்னு நீ நினைக்கிற? அவன் போற போக்கே சரியில்லைங்க. அவன் இஷ்டத்துக்கு வரான் போறான். படிப்பும் முடிஞ்சிருச்சு, இன்னும் வேலையும் கிடைக்கல. அப்புறம் இவ்ளோ நேரம் ஏன் வெளியில சுத்துறான்னு நீங்க கேட்க மாட்டீங்களா? ஏண்டி கேட்கணும்? இதுதான் அவன் என்ஜாய் பண்ற வயசு. பெரிய இடத்து பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கான். அவங்களோட ஜாலியா அங்க இங்கன்னு சுத்திட்டு வரான். இப்போ சுத்தாம எப்ப சுத்துவான் அவன்? அவன் சந்தோஷமா இருக்கிறதுல உனக்கு என்னடி பிரச்சனை? அவன் சந்தோஷமா இருக்கட்டுங்க, ஊரையும் சுத்தட்டும், நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இல்லையாங்க? இப்பெல்லாம் அவன் மேல சிகரெட் வாசனை வருது. சில சமயம் அவன் மேல குடிக்கிற வாசனையும் வருது. அவன் தப்பான வழியில போறானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. வாயக்கழுவு. அவன் என் புள்ள, இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தியோட புள்ள. குருமூர்த்தியோட புள்ள எப்படி நீ தப்பு பண்ணுவான்? நீ தான் சந்தேகப்பட்டு அவன் மேல தப்பா யோசிக்கிற. நான்லாம் அவன் வயசுல இருக்கும்போது எவ்வளவு கலாட்டா பண்ணிருக்கேன் தெரியுமா? நான் பண்ண கலாட்டாவில பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வீட்டை காலி பண்ணிட்டே போயிட்டான். அந்த மாதிரி யோசிச்சா இவன் அதுல 10% கூட கலாட்டா பண்றது இல்ல. கஸ்தூரி, குடிச்சமா சத்தம் இல்லாம வந்து தூங்கணுமான்னு என் புள்ள நடந்துக்கிறானே, அத நினைச்சு நீ சந்தோஷப்படணும். கஸ்தூரி, இதெல்லாம் ஒரு வயசு, எல்லாத்தையும் அனுபவிக்கிற வயசு, சந்தோஷத்தை தவிர வேற எதையுமே நினைக்காத வயசு. இந்த வயசுல இப்படி இருக்கிறது தான் நார்மல். இதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு நீ ஒப்பாரி வைக்காதே. நான் ஒப்பாரி வைக்கலங்க, உங்களை எச்சரிக்கை பண்றேன். சின்ன வயசுல நீங்க அப்படி இப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு கட்டுக்குள்ள வந்துட்டீங்க. அதனாலதான் ஒரு மரியாதையான வேலையில இருக்கீங்க, ஒரு கௌரவமான வாழ்க்கைய நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என் புள்ளையும் கௌரவமான வாழ்க்கை வாழ்வான். ஒரு கட்டத்துக்கு பிறகு அவனுக்கே பொறுப்பு வந்துடும். அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. இத பாருங்க, அவன் சரியாகணும்னா நீங்க கொஞ்சம் இழுத்து பிடிக்கணுங்க. எது சரி எது தப்புன்னு நீங்க தாங்க அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆனா நீங்க அவனை ஒரு வார்த்தை கேக்குறது இல்ல. பைக்கு, செல்போனு, ஷூ, வாட்ச்னு அவ கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து ஓவரா செல்லம் கொடுக்கறீங்க. ஆமா, நான் அவனுக்கு ஓவரா செல்லம் தான் கொடுக்கறேன். ஏன்னா அவன் தான் எனக்கு புள்ளையா வேணும்னு வேண்டி வேண்டி பெற்றிருக்கேன். நான் குறுக்காலையும் நேர்மையாவும் சம்பாதிக்கிற மொத்த சொத்தையும் அனுபவிக்கிற ரைட்ஸ் அவன் ஒருத்தனுக்கு தான் இருக்குது. செய்யுங்க, தாராளமா செய்யுங்க. நான் ஒண்ணு உங்க கைய பிடிச்சு தடுக்கவே இல்லையே. அதே சமயம் அவனை கண்டிச்சும் வைங்க. அப்பதான் அவனுக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கும். பயமா? பெத்தவங்களை பார்த்து பிள்ளைங்க ஏண்டி பயப்படணும்? நாம என்ன பேயா பிசாசா? அவன் என் கூட ஃப்ரெண்டு மாதிரி பழகிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதெல்லாம் சரிதாங்க, ஆனா போதும். சும்மா நோய் நோய் எப்ப பார்த்தாலும் என் பிள்ளைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. காத்தாடி மாதிரி அவன் எவ்வளவு உயரத்துல பறந்தாலும் அவன் நூல் புடி என் கையில தான் இருக்கும். என்னை மீறி அவன் எங்கேயும் போக மாட்டான். அவனை என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன். வா வா வா, உனக்காக தான் அப்பா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ அப்பா, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நான் ட்ரெஸ் மாதிரி வெளியே கிளம்பணும் அர்ஜென்ட்டா. இந்நேரத்துக்கு எங்கடா போற? எனக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குமா. தம்பி, உன் கூட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? நீ பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இரு, அப்பா அப்படியே உங்க கூட பேசிட்டே. ஐயோ டாட், போதும். உங்க பழைய கதையெல்லாம் பேசி என்ன சாவடிப்பீங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்ல. அம்மா, இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு நைட் வீட்டுக்கு வர மாட்டேன். வர மாட்டியா? இது என்னடா புது பழக்கம்? ஏன் தங்கனா என்ன? எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? விடிய விடிவா பர்த்டே பார்ட்டி கொண்டாட போறீங்க? கேக்க விட்டுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டுக்கு திரும்ப வந்துடணும். என்ன செய்யணும்னு நீ எனக்கு ஆர்டர் போடாதம்மா. நான் உன்ன சின்ன குழந்தை இல்ல. நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு இல்லடா. ஏதாவது சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணாதம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வெயிட் பண்றாங்க. என்ன தயவு செஞ்சு போக விடு. டேய் வெற்றி, வெற்றி, டேய் வெற்றி, போக விடு கஸ்தூரி. போகட்டுங்க. ஏன் நம்ம கிட்ட எடுத்தறிஞ்சு பேசணும்? சின்ன வயசுல ஜீனோட பிரச்சனை. என் பையன் பேசும்போது நான் பேசுற மாதிரியே இருக்கு.
இல்ல